செய்வோம். நல்லாண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் மீண்டும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பிலே நாங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலே அவர்கள் செய்கிற தவறுகளை ஆராயும் போது ஒருவேளை அந்த தவறுகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நாங்கள் அவைகளை விட்டு விலகி செல்ல எங்கள் உதவி செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறோம். இன்றைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவனுடைய தவறுகளை நாங்கள் ஆராயும் போது இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடி இருக்கு, நீ தொடர்ந்து உதவி செய்யும். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கிருபை பாராட்டும். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் கடந்து போகிறது, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. சில நேரங்களில் நாம் நினைப்போம் நாளே போக மாட்டேங்குது அப்படின்னு நினைப்போம். சில நேரங்களில் நினைப்போம் நாள் சீக்கிரமா போயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பெறக்கூடிய அந்த சந்தோஷங்களை பொறுத்து இருக்கு. நல்ல சந்தோஷமா இருந்தா நாட்கள் கடந்து போகும். ரொம்ப சோகத்தோடு துக்கத்தோடு நாம் இருந்தா நாட்கள் மெதுவாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை உண்டு. எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவர் நடத்துதல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடைபெறவே பெறாது. நாம ஒண்ணு நினைப்போம், தெய்வம் ஒண்ணு நினைக்க சொல்லுவாங்க. நாம நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செயல்படுத்த மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்வார். அதுதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நாம ஒண்ணு யோசிப்போம், இதை செய்யணும்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் காரியங்களை வேறு விதமாக அவர் செயல்படுத்துகிறதை நாம் உணர முடியும். அப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நடந்திருக்கும். இது நடந்த ஒரு உண்மை சம்பவம். அமெரிக்கா தேசத்திலே ஜேம்ஸ் கோல்ட், அவர் பேர் ஜேம்ஸ் கோல்ட், பெரிய கோடீஸ்வரர். அவர் நிறைய வியாபாரத்துக்காக அடிக்கடி பிளைட்லையும் ட்ரெயின்லையும் கார்லையும் அவர் பயணப்பட்டு கொண்டே இருப்பார். ஒரு நாள் அவர் வியாபார விஷயமாக நியூயார்க்ல இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போகணும். எல்லாம் ஆயத்தப்பட்டு விட்டார். பிளைட்ல போகணும், எல்லாம் ரெடி பண்ணிட்டார். ஆனா அன்றைக்கு அவருடைய மனது சரியில்லை. ஆண்டவர் ஏதோ அவருக்கு ஒரு தடையை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். யோசித்துக் கொண்டே இருக்கிறார், ஏன் எனக்கு இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்குது, அங்க போக வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் என்ன பண்ணார், சரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்ல ஏதோ ஒரு காரியம் இருக்குது, இதை மாற்றி விடலாம் என்று சொல்லி தன்னுடைய எண்ணத்தை அவர் மாற்றி விட்டார். திடீர்னு இன்னொரு வேலைக்காக டெக்சாஸ்க்கு இன்னொரு வேலைக்காக அவர் ட்ரெயின்ல சென்று கொண்டிருந்தார். ஆக்சுவலா அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு பிளைட்ல போகணும், ஆனா போகல. டெக்சாஸுக்கு தன்னுடைய பயணத்தை மாற்றி இன்னொரு தேவைக்காக வியாபாரத்துக்காக அவர் என்ன பண்ணுகிறார், அந்த டெக்சாஸுக்கு ஒரு ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கிறார். ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கும் போது ஒரு பாதி தூரம் வரும்போது அது ஒரு கிராமமாக தெரிகிறது. அந்த இடத்துல ட்ரெயின் நின்று விட்டு, அப்போ எல்லாம் அப்படியே அதிர்ச்சியாக ட்ரெயின் இந்த இடத்துல நிக்காத, எப்படி நின்று விட்டது அப்படின்னும் போது ட்ரெயின்ல சொல்லிட்டாங்க, இல்ல என்ஜின் ஏதோ பிரச்சனையா இருக்கு, குறைந்தது 5 மணி நேரம் ஆகும். அப்போ இவரு யோசிக்கிறார், என்னன்னா இது நம்ம ஒரு நிமிஷத்தை கூட வீட் பண்ண மாட்டோம், ஆனா 5 மணி நேரம் ஆகுன்றாங்களே, என்ன நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ, அங்க போக வேண்டியது இங்க வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி என்ன சரி 5 மணி நேரம் எப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கு சொல்லி வெளியே இறங்கி சரி காத்தோட்டமா நடந்து போகலாம் என்று சொல்லி அவர் நடந்து போனார். அப்படி போகும்போது அங்கே ஒரு சின்ன கூட்டம் இருந்தது. ஒரு ஆலயம் புதுசாக கட்டப்பட்டிருந்தது, ஆனா நிறைவு பெறவில்லை. ஆனா சுற்றி கூட்டங்கள் நின்று கொண்டிருக்கிறது. ஒருவர் மைக்கிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, இது நடக்குது சொல்லி கிட்ட போய் பார்த்தா அந்த ஆலயத்தை ஏலம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏலம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ எல்லாரும் அங்கே கண்ணீரோடு கையை கூப்பி கூப்பி அவர்கள் அப்படியே ஆண்டவரை நோக்கி அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சுற்றி எல்லாம் இருக்கும் போது. அப்ப இவங்க ஒருத்தரை கேட்கிறாரு, என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லையா நாங்க இந்த ஆலயம் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு எப்படியாவது கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்க ஆயத்தம் பண்ணினோம். சின்ன சின்ன கடன்களை வாங்கினோம், பேங்க்ல கடன் வாங்கினோம், அப்புறம் கான்ட்ராக்டர் கடன் வாங்கிட்டு நிறைய கடன்கள் வாங்கி அதை கட்டிட்டோம். இன்னும் ஒரு மாதத்துல இது கட்டி முடித்து விடுவோம். ஆனா பணம் இல்லை, ஆனா கட்ட செய்வ நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருந்தோம். ஆனா இன்றைக்கு எங்களுக்கு இந்த இடத்தையும் இந்த ஆலயத்தையும் ஏலம் எடுக்கும்படியாக கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு விட்டார்கள். என்ன செய்வதுன்னு தெரியல, நாங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயம் உம்முடைய ஆலயம் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதான் இவர் நினைச்சாராம், ஆண்டவர் எவ்வளவு பெரிய நல்லவர், எதுக்கு என்ன இங்க இந்த இடத்துல அனுப்பிச்சாருன்னு. அப்போ ஆண்டவருடைய என்ன செயலை புரிந்து கொண்டார். உடனே என்ன பண்ணாரா, எவ்வளவு ஏலம் கடைசியா சொல்லுங்கன்னு சொல்லி, எனக்கு பெரிய கோடீஸ்வரர்
எவ்வளவு அமௌண்ட் சொல்லி அப்படியே ஒரு செக் எழுதி அவர் கொடுத்து, இந்த ஆலயத்தை நானே வாங்கி கொள்கிறேன் என்று சொல்லி அவர் வாங்கி கொண்டாராம். வாங்கி கொண்டு அப்படியே போதவர் எந்த அந்த தேவையோ அந்த தேவை உள்ள அந்த மனிதருக்கு, அதாவது பாஸ்டர் கையில இல்ல அந்த பொறுப்பாளர் கையிலோ அந்த செக்கை கொடுத்து, இனிமேல் நீங்க ஒரு கவலைப்படாதுங்க, இந்த ஆலயம் உங்களுடையது, ஆண்டவர் என்னை நியூயார்க்ல இருந்து இதற்காக என்னை அனுப்பி வைத்தார், உங்களுக்கு கொடுக்கும்படியாக என்று சொல்லி கொடுத்தவனே எல்லாரும் கரங்களை வைத்து அல்லேலூயா சொன்னாங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா. ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம், என்னடா நான் அங்க போக வேண்டியது இப்படி வந்து 5 மேல. அப்புறம் அவர் கரெக்டா ஒரு ட்ரெயின்ல ஏறினாரு, கரெக்டா டைம் எல்லாம் முடிஞ்சு ட்ரெயின் புறப்பட்டு விட்டாரு. அப்ப நினைச்சாரு, ஆண்டவரே உம்முடைய செயல்கள் உம்முடைய நடத்துகள் ஆச்சரியமாக எனக்கு இருக்குது என்று சொல்லி தேவனை அவர் மகிமைப்படுத்தினாரா. அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். இப்படிதான் ராஜாக்களையும் நடத்தினார். நம்ம ராஜாக்களுடைய தவறுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு சவுலிலே ஆரம்பித்தோம், சவுல், தாவீது, அதுக்கு பிறகு சாலமோன், அப்புறம் ரெகபெயாம், அப்புறம் யெரொபெயாம், அப்புறம் ஆசா ராஜா, அதுக்கு பிறகு யோராம். நேற்று தினத்துல யாரை பார்த்தோம்? அத்தாலியாளை பார்த்த ஒரே பட்டத்து ராணி. அவள் எல்லாரையும் கொன்று போட்டு யூதாவினுடைய வம்சமே வரக்கூடாது என்று அவள் நினைத்து தன்னை அவள் ராஜாவாக ராணியாக பட்டம் மகிழ் கொண்டார். ஆனால் கர்த்தர் நினைத்தது ஒருபோதும் தடைபடாதுங்க. ஆமா, 1 வயசு குழந்தை யாரு? யோவாஸ் ராஜா. அவனை என்ன பண்ணாங்க? ஆலயத்துல ஒளித்து வைத்து 6 வருடம் வளர்த்தாங்க. 7வது வருடத்துலதான் வேதம் சொல்கிறது யோவாஸ் ராஜாவானார். அல்லேலூயா. 7 வயசுல ராஜாவாகி அவன் என்ன பண்ணுவான்? ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் ராஜா ராஜாதான். 7 வயசோ 70 வயசோ ராஜா. அந்த 7 வயசுக்கு எல்லாருமே என்ன பண்ணணும்? கீழ்படித்து தான் ஆக வேண்டும். வயசு வச்சுல அந்த ராஜா என்கிற அந்த தகுதி தான், அந்த பட்டம் தான் அவனுக்கு ஒரு பெரிய பேராக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம அத்தாலியால் அவனுக்கு எல்லாரையும் கொலை செய்தான், எல்லாரையும். ஆனா இவன் மட்டும் என்ன பண்ணாங்க? தப்பித்து கொண்டார். அது இவனா இந்த குழந்தை வந்து தப்பிக்க முடியாது, அதுக்கு உதவி செய்ய முடியாம ஆண்டவர் ஆட்களை அனுப்பி அதை ஒழித்து வைத்து இன்றைக்கு யோயா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக இந்த யோவாசுக்கு ஆண்டவர் பட்டம் சூட்ட ஆண்டவர் உதவி செய்கிறார். அதான் சொல்ல, இந்த கதையினுடைய கருத்தும் இந்த செய்தியும் ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை அவர் செய்யாம விடவே மாட்டார். அதை நீங்க மாறி போகவே முடியாது. இங்க என்ன, நம்ம 40 வருடங்கள் ஆட்சி செய்தாங்க. யாரு? இந்த யோவாஸ். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 40 வருடங்கள் அவன் ஆட்சி செய்தான். நல்ல ஒரு ராஜா தான். இள வயதிலே ராஜாவானவன். யோகிதா தீர்க்கதரிசியினுடைய ஆலோசனைப்படி இவன் முதல் செஞ்ச நல்ல காரியம் பாத்தீங்கன்னா, ஆலயத்தை அவன் சீர்படுத்தினான் என்று வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், அத்தாலியுடைய மக்களும் ஆலயத்துல வந்து எல்லாவித பொருட்களையும் அவங்க எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்தை அவர்கள் நாசம் பண்ணி போய்விட்டார்கள். அதனால இவனுக்கு நம்ம அரண்மனையில் சாலமோனுக்கு அந்த இடம் இருந்துச்சு, தாவீதுக்கு அந்த இடம் இருந்துச்சு. இல்ல ஒரு சில ராஜாக்களுக்கு ஆலயத்தின் மேல அந்த கரிசனை, அந்த பாசம், அந்த அன்பு இருந்தது. யோவாசுக்கும் இருந்தது. அதனால உடனே முதல்ல செஞ்ச அவன் காரியம் என்னது? இந்த ஆலயத்தை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் சீர்படுத்தினதாக 4 முதல் 14 வசனங்கள் வரைக்கும் அடங்கிய பகுதியிலே இது வருகிறதை நான் பார்க்கிறோம். அதில் இதனுடைய மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஏன்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு நீங்க 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி அத்தாலியல் செத்த பிறகு வேதம் அவளுக்கு என்ன சொல்லுச்சு? தேசம் அது என்ன வசனம்? 21. எதனால? அத்தாலியல் இறந்து போன செய்தி கேட்ட உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? மகிழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அமைதியா. அப்ப அந்த அமைதியின் குலைச்சலுக்கு ஒரே காரணம் யாரு? அத்தாலியா. அவ்வளவு நல்ல ஒரு பெண்மணி. அவள் போய் சொல்லல, அவளை கோயில் கட்டி கும்பிடணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ கோயில் கட்டி கும்பிடணும், அதெல்லாம் கும்பிடக்கூடாது, ஆண்டவர் மட்டும்தான். ஆமா, ஆண்டவர் மட்டும் தான் நம்ம கும்பிடணும். சும்மா சொல்லுவோம் அப்படி இல்ல. ஏன்னா அவ்வளவு இந்த அம்மாவை அப்படிதான் கும்பிடணும் போல இருக்கு. அவ்வளவு சந்தோஷம் மக்களுக்கு. அப்பா போய் சேர்ந்தாடா, அரக்கி, குடுறக்காரி, கொலைகாரி போய் சேர்ந்தா அப்படின்னு அவ்வளவு தூரம் மக்களை துன்புறுத்திருந்தா. தேசம் அமைதியாக இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் யோவாஸ் ராஜாவாகிறார். இப்ப ராஜாவான பிறகு அவர் செய்த முதல் சீர்திருத்த காரியம், ஆலயத்தை அவர் சரிப்படுத்தினார்.
ஆலயத்தின் காரியங்கள். ஏன்னா நம்ம நல்லா இருக்கிறோம், ஆனா ஆலயம் அப்படி கிடக்குதுன்னு சொல்லி ஆலயத்தை அவன் சீர்படுத்தான். யெகூதா கிட்ட கேட்டு அவனா செய்யல. நீங்க நல்லா கவனிக்கணும், யெகூதாவுடைய ஆலோசனையின் படிதான் ஆலயத்தை அவன் சீர்படுத்தி அங்கு வாசிக்கிறோம். சில நேரங்களில் சில மனிதர்களை சில காரியங்களுக்காக ஆண்டு வைத்திருக்கிறார். எல்லா காரியத்தையும் ஒரே மனிதன் செய்ய முடியாது. யாருக்கு என்னென்ன காரியம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அப்படிதான் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். சில நேரங்கள் நம்ம அந்த காரியத்தை எடுத்து செய்வோம், அதெல்லாம் சரி வராது, ஆண்டவர் தடைப்படுவார். தீர்க்கதரிசியுடைய காரியத்தை தீர்க்கதரிசி பண்ணணும், ராஜாக்களுடைய வேலையை ராஜாக்கள் பண்ணணும், ஊழியக்காரருடைய வேலையை ஊழியக்காரர்கள் பண்ணணும். இதுதான் ஒழுங்கு. அதனால யோவாசுடைய ஆலோசனை எதுக்கு நான் சொல்றேன், யோவாசு நல்ல ராஜாவாக இருந்தான். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? யோய்தாவுடைய வாழ்க்கை, யோய்தா தீர்க்கதரிசி மரித்த பிறகு உடைய வாழ்க்கை மாறிடுச்சு. நல்ல ஆலோசனைக்கு ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுங்களேன், கண்டிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுங்க, சொல்லிக் கொடுப்பதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுங்களா, அந்த பிள்ளைகள் இல்ல அதை சார்ந்தவர்கள் யாரும் சரியா வாழாம நடக்கவே முடியாது. அவங்க தவறு மேல் தவறு செஞ்சிருவாங்க. அதனால நான் சொல்றேன், அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன், பிள்ளைகளை பெற்றோர்கள் தண்டித்து கண்டித்து கர்த்தருக்குள் என்ன பண்ணணும், பிள்ளைகளை வளர்க்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த யோய்தா தீர்க்கதரிசி யோவாசை ரொம்ப அருமையாக வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆனா மரித்த பிறகுதான் இவனுடைய தவறுகள் ஆரம்பமாகும். இப்போ யோவாசுடைய தவறுகளை நாம் பார்க்க போகிறோம். யோய்தா மரித்த பிறகுதான் இந்த காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறத நாம் பார்க்கிறோம். முதல் தவறு, வழக்கம் போல எல்லாரும் செய்யக்கூடிய, எல்லா ராஜாக்களும் செய்யக்கூடிய தவறு என்னது? விக்கிரக ஆராதனை. சொல்றது அதுக்கு யோய்தா இருக்கிறவருக்கு, யோய்தா தீர்க்கதரிசி இருக்கிறவருக்கு ஒண்ணுமே செய்யல. ரொம்ப அருமையான ஒரு தீர்க்கதரிசி. நான் சொன்னேன், ராஜாக்களுடைய கல்லறையில் யோய்தா தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க? அடக்கம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய மகிமை யோய்தா தீர்க்கதரிசிக்கு கிடைத்தது. ஆனா அவர் மரித்த பிறகு இந்த வாழ்க்கை மாறிவிட்டது. தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடக்க ஆரம்பித்து விட்டான். என்ன செய்கிறான்? 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தார். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது. கர்த்தருடைய கோபம் இவர்கள் மேலே மூண்டது என்று வாசிக்கிறோம். என்ன பண்ணாங்க தெரியுதுங்களா? யோய்தா மரணம் அடைந்த பின்பு இவன் யாருடைய ஆலோசனை கேட்க ஆரம்பிச்சுட்டா? யூதாவுடைய பிரபுக்கள், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பெரியவர்கள், அவர்களுடைய ஆலோசனையை அவன் கேட்காது, செவி கொடுத்தான்னு வாசிக்கணும். மனுஷனுடைய வார்த்தைக்கு அப்ப நம்ம கேட்க கூடாதா? கண்டிப்பா கேட்கணும். ஆனா நல்லதா கெட்டதான்னு நம்ம ஆராயணும். அதுக்குதான் ஆண்டவரோடு நம்ம இருக்கணும். நமக்கு தெரியாது, ஆண்டவரோடு நம்ம இருக்கும்போது இந்த காரியம் நல்லதா, இந்த காரியம் கெட்டதா, இந்த ஆலோசனை நல்லதா, இந்த ஆலோசனை தேவனுக்கு விரோதமாக இருக்குமா, அது ஆண்டவர் தான் உணர்த்துவார். அதுக்குதான் ஞானம் வேணும். சாலமோன் அதற்காகத்தான் ஒரு பெரிய வேண்டுதலை எடுத்தார். உனக்கு என்ன வேணும்? சாலமோன் என்ன கேட்டாரு? ஞானத்தை கேட்டார். அவசியம், ஞானமா ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் அவர் வழி தவறி போனார், அது வேற விஷயம். ஆனா ஞானத்தை அவர் கேட்டார் என்று வாசிக்கிறோம். அது தேவனுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது, வேதம் சொல்கிறது. அப்போ இங்க இந்த யோய்தா மரணம் நடந்த பிறகு அவன் மற்றவருடைய வார்த்தைக்கு சரி, அது நல்ல வார்த்தை, நல்ல காரியங்களா இருந்தா செவி கொடுக்கலாம், தவறு கிடையாது. இவன் என்ன பண்ணா? தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்க சொல்லுவேன். இப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆலயத்தை விட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேம் மேலும் ராஜா என்ன செய்கிறாரோ அதுதான் ஜனங்கள் செய்வார்கள். இங்க ஜனங்கள் எல்லாரையும் குறிப்பிட்டாலும் அது ராஜாவுக்கு தான், ராஜாவுடைய உத்தரவு இல்லாமல் நடக்காது. எப்படி மாறி போனா பாத்தீங்களா? இவன் செய்த முதல் தவறு, ஒரு நல்ல ஒரு ராஜாவாக தான், செம்மையான ராஜாவாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருந்தான். இந்த யோய்தா தீர்க்கதரிசி என்னென்ன சொல்லுகிறாரோ அதுபடி சிறப்பாய் நடைபெற்றுக் கொண்டிருந்தவன். ஆனா மரித்த பிறகு அவன் தன்னுடைய ஏன்னா இது என்ன சொல்லுவாங்க, ரத்தம் ஊர் ரத்தத்திலே இருக்கு இல்ல, அப்படி சொல்லுவாங்க இல்ல. ஏன்னா இன்னைக்கு முன்னாடி ராஜாக்கள் நம்ம பாக்குறோம், ஒரு சில ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள், ஆனா எல்லாருமே ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க, தவறுகளை செய்கிறவங்களா இருக்காங்க. யாருமே பர்ஃபெக்டா இல்லை. ஆனாலும் ஆண்டவர் எல்லாரும் சில பேரை மன்னிக்கிறார், சில பேரை தண்டிக்கிறார், சில பேரை வெறுக்கிறார், இப்படிதான் வருகிறது.
இந்த யோவாஸ் ராஜா விக்கிரங்களை வணங்கினான் என்று வாசிக்கிறோம், விக்கிரங்களை உண்டாக்கினான் என்று வாசிக்கிறோம். எல்லாத்தையும் உடைத்து போட்டவன் இவன். ஆலயத்தை சீர்படுத்தினவன். இன்னைக்கு ஆலயத்தை விட்டுட்டு நீங்க யாரை விட்டுட்டீங்க? ஆண்டவரை விட்டு, கர்த்தரை விட்டுட்டீங்க. ஆலயத்தை விட்டுட்டீங்கன்னா ஏதோ பில்டிங்கை விட்டுட்டு வந்தது இல்ல. ஆலயம் என்பது ஆண்டவரை சேவிக்கிற இடம். அவன் ஆண்டவரை சேவிக்காமல் அவன் விக்கிரங்களை சேவிக்கிறான். இது ஒரு பெரிய ஒரு தவறாக அங்க ஆண்டவர் கடும் கோபம் என்று வாசிக்கிறோம். கடும் கோபம் உண்டா யூதாவின் மேலும் எருசலேம் மீதும் இந்த யோவாஸ் என்ற ராஜாவின் மீது ஆண்டவர் கோபம் உண்டா என்று வாசிக்கிறோம். இரண்டாவது அவனுடைய தவறு, சரி இந்த ஒரு தவற ஒரு தேவ மனுஷன் வந்து எச்சரிக்கிறார். இவன் யோவாவுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தவன், அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன். அவர் தான் இவனை ராஜாவாக்கினார். அப்போ ஒரு மனிதர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை தீர்க்கதரிசனமாக உரைக்கும் போது அதற்கு ராஜாவானவர் கீழ்ப்படியணும். ஆனா இவன் என்ன பண்றான்? அசட்டை செய்கிறான். அது ஒரு பெரிய தவறு. அந்த தேவ எச்சரிக்கை, தேவ வார்த்தையை அவன் காதுல போட்டுக் கொள்ளவே இல்லை. ஆமா, அதை மீறி அவன் செயல்படுகிறது இரண்டாவது தவறாக எண்ணப்படுகிறது. 19ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். எதற்காக? நீங்கள் சீர்பட வேண்டும் என்று, ஜனங்கள் சீர்பட வேண்டும் என்று. கர்த்தர் இந்த காரியத்தை வெறுக்கிறார். இவைகளெல்லாம் சொல்வதற்கு தான் தீர்க்கதரிசிகள், வழி நடத்துவதற்காக தான் தீர்க்கதரிசிகள். ஆனா இந்த தீர்க்கதரிசி வார்த்தைகளை ராஜாவை கேட்கலனா ஜனங்கள் கேட்க மாட்டாங்க. இவர்கள் செவி கொடுக்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இது வந்தது யார் தெரியுமா? எச்சரித்தது யார் தெரியுமா? யோய்தாவினுடைய மகன் சகரியா என்கிற தீர்க்கதரிசி. இவன் யோய்தா எவ்வளவு அருமையான யோவாசுக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார், எவ்வளவு சிறப்பான ஒரு மனிதர். ஆனா இவன் செய்த மூன்றாவது தவறு என்ன தெரியுமா? யோய்தாவின் மகனாகிய சகரியாவே என்ன பண்ணான்? கொலை செய்தான். எப்படிங்க மனசு வரும்? என்னை ராஜாவாக்கினது கர்த்தராக இருந்தாலும் அதற்கு முழு காரணமாக இருந்தது யோய்தா. 7 வயசுல இந்த மகளை சுட்டி அழகு பார்த்தவன். அவருடைய மகள் ஆண்டுடைய வார்த்தை, அவர் சொந்த சகரியா சொந்த வார்த்தை சொல்லல, ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொல்றாரு. தேவன் உங்களை எச்சரிக்கிறார், நீங்க ஜாக்கிரதையா இருங்க, தப்பு செய்யாதீங்க, ஆண்டவர் இருக்கிறார், ரொம்ப தண்டனைக்கு நீங்க தப்பித்துக் கொள்ளுங்கள் வந்து சொல்றாங்க. அதுக்குதான் அவங்க இருக்கிறாங்க. இவன் எச்சரிக்கையை கேட்கலன்னா கூட பரவாயில்ல, அசட்டை பண்ணினா கூட பரவாயில்ல, இந்த காரியத்தை செய்யலாமா? இல்ல, சகரியாவை அவர்கள் கொன்றார்கள் என்று வாசிக்கிறோம். இது ஒரு ஜனங்கள் கொன்றாலும் இவனுடைய அனுமதி இல்லாம அது நடக்க வாய்ப்பே கிடையாது. என்ன நடக்குது அதை வாசிங்க. 21ஆம் வசனத்தை வாசிங்க. அதனால் அவர்கள் யாருக்கு விரோதமாய்? சகரியாவுக்கு விரோதமாய் பண்ணி ராஜாவுடைய கற்பனையின்படி எவ்வளவு கொடூரம்ல. என்னங்க வந்து சொன்னான் சகரியா? நீங்க திருந்துங்கன்னு சொன்னான். அதை சொல்லி பாருங்களா. இன்னைக்கு ஒண்ணு இல்ல, நம்ம பிள்ளைகிட்டயோ நம்ம சொந்த பிள்ளைகிட்ட நீங்க சொல்லி பாருங்களா, டேய் இது தப்புடா, இதை செய்யாதடா, இது சரியில்லடா, இது கர்த்தர் விரும்பலடா. கோபம் உங்களுக்கு சுவாபமா வேலை இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த காலத்து ஆட்கள் கம்முன்னு இருக்க, எங்களுக்கு தெரியும். அப்படி சொல்லிட்டா கூட வந்து பரவாயில்ல. எதிர்த்து திட்டக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அடிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிதான் பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை சரியான முறையில வளர்க்கணுங்க. இந்த ராஜாவை அப்படிதான் வளர்த்தாங்க. ஆனா வளர்த்தது ஏழாத்துக்கு தரிசிதான் சிறப்பாய் பண்ணா. ஆனா அவனுடைய காலத்துக்கு பிறகு பிசாசானவன் யோவாசுக்குள்ளே புகுந்து இந்த காரியங்களை செய்கிறதை பார்த்தோம். தீர்க்கதரிசியை கொன்று போடுகிறான். அது எப்படி? கல்லறிந்து கொன்று போடுகிறான். என்ன தவறு செய்தார்? திருடிட்டாரா? இல்ல ஆலயத்திலிருந்து எடுத்துட்டாரா? இல்ல பொய் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரா? ஆண்டவர் இதை சொல்றாருன்னு சொன்னார், அவ்வளவுதான். கேட்டா கேடு, கேட்கலன்னா போ, விட்டுற வேண்டியதானே. அவ்வளவு நல்ல ராஜா அது. ஒரு வாழ்க்கையில வாழ்நாள் முழுதும் அவன் தீமையான காரியங்களை, தீய செயல்களை செய்து கொண்டிருந்தா அவன் செய்த செயல்கள் சரி, அவன் குணம் அப்படிதான் சொல்லலாம். ஆனா யோவாஸ் அப்படி இல்லை. இந்த கடைசி நாட்களில் அவருடைய குணம் மாறிவிட்டது. நம்ம அதை சொல்றேங்க, நமக்கு முடிவு பறித்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படும். நீங்க அதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், ஆதியில ரட்சிக்கப்பட்டோம்.
நீங்களுடைய வாழ்வே முடியும் போது உங்களுடைய ரட்சிப்பு எந்த நிலையில் இருக்கு, அதுதான் முக்கியம். அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். என்னைக்கோ ரட்சிப்பீங்க, கரெக்ட், ரட்சிப்பு வாங்கிட்டீங்க, ரைட். ஆனா அதை அன்னைக்கு வாங்கின ரட்சிப்பை நீங்க இன்னைக்கு நீங்க அதை பயன்படுத்தாம நீங்க பாட்டுக்கு பாவம் மேல பாவம் செஞ்சா ஆண்டவங்களை மன்னிக்க மாட்டேன். அப்படி வாழ்நாளில் நீங்க ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நொடியும் தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்வு தான் ரட்சிப்பின் வாழ்வு. இந்த யோவாஸ் அதை மறந்து போகிறத பார்த்து சகரியாவை அவன் கல்லறிந்து கொள்ளுகிறான். அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. யாரு? சகரியா ஒரு வார்த்தை சொல்றாரு சாகிறதுக்கு முன்னாடி. நீங்க 22ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிங்க. கடைசி பகுதி. இவன் சாகும் போது, அதாவது சகரியா சாகும் போது ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார். இந்த வார்த்தை தான் சொல்லிட்டு சேர்த்தான். நீ செஞ்சல இந்த காரியம், யார் பாப்பா? கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார். நீ சொன்ன வார்த்தைகள், நீ செய்த செயல்கள் எல்லாவற்றையும், நான் இப்ப மறிக்க போறேன், நான் செத்துருவேன் சொல்லும் போது இதெல்லாம் ஒரு செய்தியா சொல்லிட்டு போறாரு சகரியா. ஒரு செய்தியை சொல்லிட்டு போறாரு, கர்த்தர் பார்ப்பார். இந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்குதா? கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தப்பு. நம்ம கண்ணு முடிச்சு நேரில் இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் ஒரு பொருளையோ ஒரு காரியத்தோ உங்களுக்கு விரோதமா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த உணர்வு எப்பொழுதும் கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எந்த நிலையிலும் எந்த காரியத்துக்காகவும் தவறோ பாவமோ நம்ம செய்ய மாட்டோம். நமக்கு என்னன்னா கர்த்தர் நம்மளை யாரும் பார்க்கல, மனுஷங்க பார்க்காம இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்றேன், 2 பேரும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 2 பேர் கண்டிப்பா உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு கர்த்தர், இன்னொன்னு சாத்தான். அவனு பார்த்துட்டே இருப்பான். நீங்க நல்லா போனா அவனுக்கு பிடிக்காது, கெட்டு போனா கர்த்தருக்கு பிடிக்காது. எந்த வழியும் நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். இங்க கர்த்தரை பார்ப்பார், கர்த்தரை கேட்பார் என்று அவன் அங்கே மரணம் அடைகிறதை பார்க்க இரத்த சாட்சியாய் மரித்தவங்க சகரியா தீர்க்கதரிசி யோய்தானுடைய மகன். இது அவர் செய்த தவறு. 4வது தவறு என்ன தெரியுங்களா? தேவாலயத்தினுடைய ஆலயத்தில் இருந்த பொருட்கள், அரண்மனையில் இருந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் யாரு கொடுத்தா தெரியுமா? எதிரிகளுக்கு கொடுத்தான். கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஆலயத்தை அவன் என்ன பண்ணான்? சரி பண்ணான், சீர்படுத்தினான். இல்லாத பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு, ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. அப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு யோய்தா இருக்கிற வரைக்கும் அவன் சரியாயிருந்தான். அந்த ஆலோசனைக்கு ஆள் இல்லாதனால அவன் சீர்கெட்டு போனான். நடந்தது என்ன? நீங்க இதை கவனிக்க 2 நாளாக அந்த காரியங்கள் ரொம்ப எடுத்து போயிடல. நீங்க எப்பவுமே இந்த ராஜாக்களிலும் வரும், 2 ராஜாக்களிலும் இந்த கதை வரும். 2 நாளாகமத்திலும் வரும். நீங்க சில காரியங்களை ராஜாக்களிலும் பார்க்கணும், 4ஆம் பார்க்கணும். அதனால நீங்க அதை இப்ப 2 ராஜாக்கள் எடுத்துக்கிறது. 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசி. ஏன்னா 4ஆம் அது சொல்லப்படல, ஆனா ராஜாக்களிலே அது சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசகேல் வந்து காத்தூரில் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அதன் பின்பு எருசலேமுக்கு விரோதமாய் போக ஆசகேல் தன் முகத்தை திருப்பினான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோவாஸ் பிதாக்களாகிய யோசபாத், யோராம், அகசியாவின் யூதாவின் ராஜாக்கள் பரிசுத்தம் பண்ணி வைத்த எல்லாவற்றையும் தான் பரிசுத்தம் பண்ணி வைத்ததின் கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களில் ஆக்கப்பட்ட பொருள் யாவையும் எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு அனுப்பினார். அப்பொழுது அவன் எருசலேமை விட்டு திரும்பி போனான். பாத்தீங்களா? புரியுதுங்களா? இவன் ஆசகேல் என்கிற ராஜாவுக்கு பயந்து என்ன பண்ணிட்டான்? பொருட்களை தான் கொண்டு போய் என்ன பண்றான்? வெகுமதி கொடுக்குறான், ஃப்ரீயா. அது நீ உங்க வீட்டுல இருந்து கொடு, இல்ல என்ன கொடுத்துக்கிறான்? பயம். ஏன் பயம் வந்தது? கர்த்தர் யோவாஸ் கூட இல்ல. இதே முன்னாடி யோதா இருந்திருந்தா அவன் பெரிய பெரிய ஒரு போர் நடந்திருக்கும். ஆனா இவன் ஆண்டவருக்கு இல்லாதனால சரி இதை சரி பண்ணணும்னா பொருட்களை கொடுத்து அவர் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? ஆலயத்தில் இருந்தும் அரண்மனையில் இருந்து கர்த்தருக்கு தந்த ஆசீர்வாதங்கள், அதை நீ எடுப்பதற்கு உனக்கு தகுதி கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. ஆனா இவன் என்ன பண்ணா? எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சண்டை போடாம திரும்பி கிடைச்சிச்சு, நம்ம வந்ததுக்கு அதுக்கு தர ஆலயத்துடைய பொக்கிஷங்களை திருடிட்டு போகணும் அப்படின்னு தான் வராங்க, எடுத்துட்டு போகணும்னு வராங்க. என்ன நடக்குது? அவனையும் கொடுத்து அனுப்புறான். இது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. நீங்க மறந்துடாதீங்க. சீரியாவுடைய ராஜா ஆசகேலுக்கு பயந்து இதை செய்தான்.
கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை அவன் வைக்கவே இல்லை. கர்த்தர் மேல நம்பிக்கையே இல்லாம நம்பிக்கை இருந்திருந்தா இவன் என்ன பண்ணிருப்பான்? சண்டை போட்டிருப்பான். இவ்வளவு தவறுகளை செய்தா ஆண்டவர் அவன் விட்டுவாரா? இல்ல, விடுவாரா? அவர் ஆண்டவர் தான் யோவாசை ஒழித்து வைத்து 7 வயதிலே பட்டம் சூட்டி சிறப்பான ஒரு ஆட்சியை செய்ய ஆண்டவர் தான் உதவி செய்தார். ஆனா ஆண்டவரை விட்டு அவன் விலகி நடந்ததுனால இவன் இப்பொழுது தவறு மேல் தவறு செய்ததால கர்த்தர் யோவாஸ் ராஜாவை தண்டித்தார் என்று வேதத்துல வாசிக்கிற முதல் அவனுடைய வாழ்க்கையில அவன் கடந்த தண்டனை என்ன தெரியுமா? அவனுடைய போரிலே தோல்வி அடைந்தான் என்று வாசிக்கிற. இப்ப 2 நாளாக திருப்பிங்க. சிறிய கூட்டம் வந்ததுங்க எதிரா போரிட. அதை வாசிங்க 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாக யூதாவிலும் எருசலேமிலும் வந்து ஜனத்தில் இருக்கிற பிரபுக்களை எல்லாம் அழித்து கொள்ளையிட்ட அவர்கள் உடைமைகளை எல்லாம் தமஸ்குவின் ராஜாவுக்கு அனுப்பினார்கள். அடுத்த வசனம் முதல் பகுதி வாங்க. சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் சின்ன கூட்டங்கள் இவ சண்டை போடுறான். என்னதான் நீங்க பெரிய கூட்டமா இருந்தாலும் வெற்றி யார் கையில இருக்கு? கர்த்தர் நினைச்சாதான் வெற்றி கிடைக்கும். சண்டை போடாமே ஆண்டவர் வெற்றி கொடுப்பார். ஒண்ணும் செய்யாமலே ஆண்டவர் வெற்றி கொடுப்பார். அவர் நினைத்தாலே நமக்கு வெற்றி கிடைக்குங்க. ஆமா, ஆனா சின்ன கூட்டம் தான் வந்துச்சு. இவன் எப்படிப்பட்ட கூட்டம்? பெரிய கூட்டம். வேதம் சொல்கிறது, அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டபடியினால் கர்த்தர் மகா பெரிய சேனையை. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மகா பெரிய சேனை. அவர்கள் சிறிய கூட்டம். கவனிச்சீங்களா? இவர்கள் சிறிய கூட்டத்தை வைத்து பெரிய சேனைகளை வெற்றி பெற்றவர்கள் யூத ராஜாக்கள். ஆண்டவர் அப்படிதான் செய்தார். நீங்க முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம படித்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு சிறு கூட்டம் வந்து பெரிய மகா பெரிய சேனையை அவர்கள் ஜெயிக்கிறாங்க. ஏன்? அவங்க சண்டை போடலையா? அவங்க சரியா போட முடியாது, வெற்றி கிடைக்காது. வேதம் சொல்லுது, அவர்கள் கர்த்தரை விட்டு விட்டபடியினால் ஆண்டவர் முதல் தண்டனை தான். போரிலே முதல் தோல்வியை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த தோல்விக்கு யார் காரணம்? யோவாஸ் தான். யோவாஸ் ராஜாவுடைய நடக்கை தான். நீங்க கர்த்தரை விட்டு என்ன செயல் செய்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வராது. அடுத்து அவன் தவறுடைய என்ன தெரியுங்களா? சீரியாவுடைய சேனையினால அவன் தாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். கொல்லப்படல, அதுதான். அது கூட பெரிய தண்டனைங்க. அதாவது ஒரு கத்தி எடுத்து ஒரு சொருகியோ இல்ல வெட்டியோ போட்டுட்டா ஒரு 5 நிமிடம் நமக்கு அந்த மரண அவஸ்தை, அதுக்கப்புறம் செத்து போயிடுவாங்க. ஆனா அவங்க என்ன தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா? நீங்க வாசிங்க 24 வசனத்தை வாசிங்க. கொடுத்தா சரிங்க. யோவாசுக்கு என்ன பண்ணாங்க? தண்டனை செய்தார்கள் வாசிக்கிறோம். வெட்டி போட்டார்கள், கொன்று போட்டார்கள், இதெல்லாம் சொல்லுங்க. சொல்லிட்டு அடுத்த வசனத்தை முதல் பகுதி வாசிங்க. அவர்கள் அவனை என்னன்னு புரியல. நான் நினைக்கிறேன் கத்திய வச்சு அங்கங்க சாகக்கூடாது, சாகாம உயிரோடு இருக்கணும். ஆனா வாழ்நாள் முழுவதும் விட்டு விட்டு போனார்கள், வேதனைக்குள்ளாகி. வேற எதுவும் வாய்ப்பு இல்லையே. அவங்க வேற என்ன பண்ண முடியும்? வார்த்தையெல்லாம் கடந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனா என்ன பண்ணிருக்காங்க? அங்கங்க, அதாவது சொல்லக்கூடாத செய்யக்கூடாத பகுதிகள் எல்லாத்தையும் ஏதோ ஒன்று பண்ணி அவனை என்ன சொல் குற்றுயிராக, ஆமா குற்றுயிராக போட்டு போயிட்டாங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி துடித்து அதான் போகுது. அவன் மகா வேதனைக்குள்ளவனாக விட்டு போனார்கள் வாசிக்கிறவன். எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. அதற்காக ஆண்டவர் 7 வயசுல அவனுக்கு ராஜாவாக மகனை சூட்டினார். அதற்காக அந்த ஆலயத்தில் ஒழித்து வைத்தார். அதற்காக இயேசு சந்ததியில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக வாழ்க்கையில ஆண்டவர் இதை நிறைவேற்றி கொண்டு வந்தார். ஆனா இதெல்லாம் நடக்கணும் தேவ திட்டம். நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. யோவாஸ் ராஜா செய்த தவறினாலே அவன் போரிலே ஒரு பெரிய தோல்வி பெற்றான். சீரியாவினுடைய சேனையால தண்டிக்கப்படுகிறான். என்ன தண்டனை என்பது பெரிய, அவன் இருக்கிற நாள் வரைக்கும் வேதனைக்குள்ளவனாக இருக்கான். அப்ப அவனுக்கு அந்த வியாதியை குணப்படுத்த இல்ல, வியாதி கிடையாது,
இந்த அவனுக்கு வந்த எதிரான நிலைகள் அவனுக்கு சரியாது, அதான் பிரச்சனை அவனுக்கு. அது மாத்திரம் இல்லைங்க, யோஜாவுடைய மகன் சகரியாவை கொண்டது ஒரு பெரிய துரோகம் இல்ல? துரோகமா இல்லையா? ஏங்க அவங்க அப்பா தானே இவ்வளவு நாள் வளர்த்தாங்க, வளர்த்து ராஜாவாக்கி ஆலோசனை கூறி ஒரு நல்ல ராஜாவாக நடக்க முடியாம செய்யணும். அப்பேற்பட்டவருடைய மகனை சகரியாவை என்ன பண்ணான்? கொன்று போட்டாங்க. வாசிக்கிறோம். எந்த துரோகம் அவனுக்கு செய்ய அவன் எதிர்பார்த்துக்க மாட்டான் சகரியா. தேவ வார்த்தை அதான் சொல்ல, கர்த்தரதை பார்ப்பார், கர்த்தரதை கேட்பார். நடந்தது தெரியுமா? எந்த துரோகம் செஞ்சானோ அதே துரோகம் இவனுடைய வாழ்க்கையில இவனுக்கும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போமா? 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் நடுப்பகுதியை வாசிங்க. அவனுடைய ஊழியக்காரன் ஆசாரியனாகிய யோய்தாவுடைய குமாரனின் இரத்தப்பழியின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள். பாத்தீங்களா? யார் நிமித்தம் கொன்று போட்டாங்க? சகரியா. அவன் சொன்னால, கர்த்தரதை பார்ப்பார், கர்த்தரதை கேட்பார். அது நிமித்தமாக அந்த இரத்தப்பழிக்காக இவன் என்ன பண்றாங்க? படுக்கையில அவன் ஏற்கனவே செத்தமாய் தான் கிடக்குறான், வேதனைக்குள்ள தான் கிடக்குறான், கொஞ்சம் உயிர் மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது அங்கேயே அவனை சாகடிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் செய்யல. ஏன்னா இந்த வார்த்தைகள் நிறைவேறணும். கர்த்தரதை பார்ப்பார், கர்த்தரதை கேட்பார். நீ துரோகம் செஞ்ச, அந்த துரோகத்தாலே நீ வீழ்ந்து போனாய். அதுதான் நீங்க இன்னைக்கு ராஜ்யம் நீங்க எவ்வளவு, நீங்க அது அரசியலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், துரோகம் செய்தவர்கள் அந்த துரோகத்தாலே வீழ்த்தப்படுவார்கள். இதுதான் நடக்குது. ஆண்டோடைய காரியங்கள்லாம் சும்மா நடக்குமா? யோசிச்சு பாருங்கல்ல. இதுக்கு இன்னும் ஒத்த வசனம் யார்? ஊழியக்காரர்கள் பொதுவா போட்டிருக்கு. ஆனா இதை செஞ்சது யார் தெரியுமா? கூட இருந்தவங்க. இப்ப 2 ராஜாக்களை பாருங்க. 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. 2 ராஜாக்கள் 12ஆம் ஊழியக்காரர் எழும்பி கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு சில்லாவுக்கு போகிற வழியில் இருக்கிற மில்லோ வீட்டிலே அவனை கொன்று போட்டார்கள். யார் செஞ்சது? அது பேரே போட்டுக்கு, அது வசன பேரே போட்டுக்கு. பேர் வசனம் அடுத்து சிமியாதின் குமாரன் யோசபாத், சோமேரின் குமாரன் யோசபாத் என்னும் அவனுடைய ஊழியக்காரர் அவனை கொன்றார்கள். பாத்தீங்களா? நினைச்சிருப்பான் அவன், என் ஊழியக்காரன் என்ன கொல்வான, அவனுக்கு கூட இருந்து அவன் நீ அப்படிதான் செஞ்ச. கர்த்தரதை பார்ப்பார். அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணுங்க. எதுக்கு இந்த தலைப்பு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்? தவறுகளும் தண்டனைகள். யோசிச்சு பாருங்க. நாம தவறு செய்யக்கூடாது என்பதற்காக தான் இது. பாருங்க, எவ்வளவு இதெல்லாம் படிச்சு பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் எப்படி எல்லாம் ஆண்டவர் நடத்துகிறார் இல்ல? அது தண்டனையாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும். ஆனா கர்த்தருக்கு விரோதமாக செயல்படும் போது கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார், கர்த்தர் அதுக்கான தண்டனையை கொடுப்பார். அதுதான் கடைசியில அவனை வெட்டி கொண்டு போட்டார். படுக்கையிலே அவன் என்ன? ஆனா அது எனக்கு தெரிஞ்சு அது அவனுக்கு பெரிய சந்தோஷமா தான் இருக்கு சாவு போது. ஏன்னா துடித்து கொண்டிருக்கிறான். எப்படாவது நமக்கு சாவு வரும்னு இருக்கிறவன் வெட்டி கொண்டவனே அவன் மகிழ்ச்சியோட தான் இறந்திருப்பான். ஆனா கர்த்தர் தான் நினைத்ததை, தான் சொன்னதை, தீர்க்கதரிசனமா சொன்னதை இங்கே நிறைவேற்றுகிறார். எல்லாவற்றும் என்னாக பெரிய தண்டனை என்ன தெரியுமா? நம்ம ஏற்கனவே அவன் கௌரவத்தை இழந்து போனான். ராஜாக்களை எங்க வைப்பாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், தாவீதுடைய நகரத்துல ராஜாக்களின் கல்லறை. ஆனா வேதம் சொல்கிறது 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம் பின்பகுதி வாசிங்க. தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. பாத்தீங்களா? கல்லறையில வைக்கலங்க. 40 வருஷம் ஆட்சி செய்யறவங்க. ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம். தாவீது சவுல் 40 வருஷம் நினைக்கிறேன். அவங்கள 40 வருஷம். அந்த மாதிரி ஒரு சிறப்பு யோவாசி நல்ல ஒரு ராஜாவாக இருந்தான். ஆனா கடைசியில அவன் மாறி போனான். அவருடைய வாழ்க்கையில ஆரம்பம் எப்படி இருக்குதோ, ஆண்டவர் ஆரம்பத்தை நம்ம பார்த்தது இல்லை. நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் அதுதான் ஆண்டவருடைய பார்வை. நாளைக்கு எப்படி இருக்க போறோம்? நேற்று நான் இப்படி இருந்தேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் வேத வாசிச்சேன், நான் சிறப்பா நடத்தினேன், அதெல்லாம் பாஸ்ட் அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற? அந்த வேத வாசிப்பு இன்னைக்கு இருக்கா? அன்றைக்கு ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கு பயந்து நடந்த அந்த வாழ்க்கை இன்னைக்கு உனக்கு இருக்குதா? இல்லையே. அதுக்குதான் இந்த தலைப்பு, அதுக்குதான் இந்த வார்த்தை. யோவாஸ் ஆரம்பத்துல சிறப்பா இருந்தான்.
ஆனா ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல ஆள் இல்லாதனால அவன் சீர்கெட்டு கடைசியில் அவன் தண்டனைக்குள்ளாகி அவன் ராஜாவுடைய கௌரவத்தை அவன் இழந்து போனான். 40 வருஷம் ஆட்சி செஞ்சு என்ன பிரயோஜனம்? அதுக்கு பேசாம அத்தாலியோட கையில அவன் இறந்து போயிடும். ஆனா ஆண்டவர் அப்படி விட மாட்டார். ஏன்னா அந்த வம்சத்துலதான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தவறு செய்தால் தண்டனை உண்டு என்று நாம் மறந்து விடக்கூடாது. நீண்ட ஆட்சி செய்தார்கள், ஆனா முடிவிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போவாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. யோவாஸ் ராஜா அதற்கு நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஆகவே இந்த ஒரு நினைவோடு தொடர்ந்து நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்வோம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். உங்களை யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்திலே நடத்தலாம். யோவாஸ் ராஜா செய்த தவறுகளை